யார் இவன் கோமாளி மாதிரி இருக்கான்? ஏன் சார், ராமசாமி சாரா? வணக்கம் தம்பி. ராமசாமி வந்துட்டாரு, ராமசாமி வந்துட்டாரு, ராமசாமி வந்துட்டாரு, ராமசாமி வந்துட்டாரு, ராமசாமி வந்துட்டாரு. ராமசாமி சார் வந்துட்டாரு, ராமசாமி சார் வந்துட்டாரு, ராமசாமி சார் வந்துட்டாரு. நிறுத்துங்க. என்னடா பர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கு, என்ன பத்தி அதிகமா ஓட்டி இருக்க போல. ஆமா, அதுக்குதான் ரெஸ்பெக்ட் குடுக்குறாங்க. ஆண்டி, வசந்தி எங்க? அவ விறகு எடுத்துட்டு வர போயிருக்கா. அப்ப சாமந்தி பூ பறிச்சுட்டு வர போயிருக்கா. ஒருத்தர் விறகு எடுக்க போயிருக்காங்க, ஒருத்தர் பூ எடுக்க போயிருக்காங்க. அப்ப நாம எதுக்கு வந்திருக்கோம்? வாடா வீட்டுக்கு போலாம். டேய் உட்காரா ப்ளீஸ். அப்ப நாம எதுக்கு இவங்க மூஞ்ச பார்க்க வந்திருக்கோமா? சாரு கொஞ்சம் கோவம் அதிகம்னு நினைக்கிறேன். என்னடா பெருசு திடீர்னு இப்படி சொல்லிருச்சு? என்ன சொல்லிட்டு இப்படி கோவப்படுறீங்க? என்ன தைரியம் இருந்தா முன்னாடி வந்து பேசுவ, பின்னாடி போய் நில்லு. டேய் மூஞ்சி முதல்ல கட்டையும் பாரு. நீ வந்திருக்கிறத பேக்கெட்ட ரொம்ப ஜாக்கிரதையாரு. டேய் எதுக்குடா அவங்கள மிரட்டுற? அவங்க அப்படி என்னதான் சொல்லிட்டாங்க? டேய் சோடா புட்டி, நாம அவங்கள மிரட்டலனா அவங்க நம்ம கதையை முடிச்சிருவாங்க, புரியுதா? தாத்தா, இந்த கருப்பனை கொன்னு அவனோட ரத்தத்தை குடிச்சிடுறேன். வேண்டாம்ப்பா, வேண்டாம் வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா. ஹலோ 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 ஹலோ, என்ன வேணான்றீங்க? என்ன கொன்னுறேன், பொழிஞ்சிடுறேன், குடிச்சிடுறேன்னு சொல்றீங்க? என்ன? ஒண்ணு இல்லைங்க, ஏதோ ஒரு எலி தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கான், அத நசிக்கிறேன்னு சொல்றான். பாருடா, அவ்வளவு பெரிய ஆளா? எங்க நசுக்கு பாக்கலாம். நசுக்கு நசுக்கு. குட்டி பிசாசு நசுக்குறானா? நசுக்கு கொஞ்சம் விட்டா போதுமே. வா, மொத்தமா நல்ல பிளான் போட்டிருக்கீங்கடா நீங்க. என்ன பிளான் சார்? அட இங்க பாருடா, பிளான் என்னன்னு இவ்வளவு அப்பாவியா கேக்குறியே? எரும மாடு மாதிரி இருக்கிற உங்களால முடியலன்னு தானே இவனை வச்சு பிளான் போட்டிருக்கீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். கவர்மெண்ட் வேலையில இருக்கிற இவனை வளைச்சு போட்டா எல்லாத்தையும் பண்ணிடலான்னு தானே மொத்தமா சேர்ந்து இவ்வளவு பிளான் போட்டிருக்கீங்க. இவனை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வளைச்சு போட்டுடலான்னு பிளான் தானே? ஐயோ, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க சாமி சார். பாத்தியாடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராமசாமி சார்னு கூப்பிட்டவங்க இப்ப சாமின்னு சொல்லி அப்படியே கட் பண்ணிட்டாங்க பாரு. இவங்க எல்லாம் இப்படிதான் சொன்னேன்ல. அந்த மாதிரி எந்த நோக்கமும் இல்ல. வேற எந்த மாதிரியான நோக்கம் சொல்லு. இவங்களோட இந்த கேவலமான திட்டத்துக்கு நீயும் உடந்ததானே? வந்துட்டான். இங்க பாருங்க, இவன் எனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டான். இன்னில இருந்து உங்க வாழ்க்கை சக்கரம் என் கையில இருக்கு. எதிர்த்து பேசுனீங்கன்னா தலையை இப்படி வச்சுக்கிட்டு ஆக்ஷன் காமிக்கிறது இதெல்லாம் எதுவும் இல்லாம வச்சுக்கோங்க. ஆமா, வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேனே, இவன் யாரு? எப்ப பார்த்தாலும் வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்க. என்ன அது வாயில, என்ன அது கையில? யாரா இவன்? இந்த இடத்தோட வேலைக்காரன். இவங்களே வேலைக்கார மாதிரி இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு வேலைக்காரனா? இப்படி எரும மாடு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன். உன் தங்கச்சியை போய் கூட்டிட்டு வரலாம்ல போ. அப்பா, இவர்தானே ராமசாமி சார்? மெதுவா பேசு, அவருக்கு ஏற்கனவே ரொம்ப கோபம் அதிகம். பாத்தியாடா நம்ம பவர் எப்படி வேலை செய்யுதுன்னு? பரவாயில்லடா, நாட்டுக்கோழி மாதிரி இருக்கா. அது வசந்தி. நான் சாமந்திய சொன்னேன்டா. அம்மாடி சாமந்தி, கொஞ்சம் தனியா வரியா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் எதுக்கு சார்? லவ் பண்றது எங்க அக்கா தானே. சாதம் வெந்திருச்சான்னு ஒரு அரிசி அமைக்கி பார்த்து தான் கண்டுபிடிக்கணுமா? இல்ல சார், 3 வேணாலும் அமைக்க பார்க்கலாம். இல்ல, ஒன்ன புடிச்சு பார்த்தா போதும். அந்த ஒண்ணு நீதான். வா, ஓரமா போவோம். வா கண்ணே, ஒரு குச்சி ஒரு குல்ஃபி வந்து நின்ன இடு செல்ஃபி. உன் கூட தான் போட்டோ பிடிக்கணும், டச் செல்லுல. சாமந்தி, இந்த காட்டை விட்டு வெளியே போயிருக்கியா? இல்ல சார். போன்ல பாசு. செல்போன்ல எப்பயாவது பேசியிருக்கியா? செல்போன் என்ன தெரியாதா? அப்ப 2ல நீ பாசு. எது வரைக்கும் படிச்சிருக்க? 3 வாட்டி படிச்சேன். 3ஆவதும் பாசு. சார், எங்க அக்காவை பிடிச்சிருக்கா? உன்னதான் பிடிச்சிருக்கு. வா வா வாடி. உங்க அக்கா கிட்ட எனக்கு என்னடி வேலை? அது இவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டியது என் பொறுப்பு. கல்யாணத்துக்கு அப்புறம் இவனை எப்படி நீங்க பாத்துப்பீங்க சொல்லுங்க? நல்லா பாத்துப்பங்க. நல்லா அண்ணா? சிறப்பா பாத்துப்பங்க. சிறப்பாண்ணா? நல்லா அண்ணா நல்லா பாத்துப்போன்னு அர்த்தம். என்ன விளையாடுறீங்களா? அடிச்சா பொறந்துக்கோ. இவங்க கிட்ட முடியாதுடா. சார் சார், அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சார், நீங்க என்ன சொன்னாலும் செய்யறோம். அது அப்படி வாங்க வழிக்கு. இங்க பாருங்க, இவனுக்கு பாட்டு டான்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்னில இருந்து நீங்க எல்லாரும் இத கத்துக்கணும். நீங்க சொன்ன மாதிரி கத்து கொடுக்கறேங்க. கத்து கொடுக்கறேன்னு சொன்னா பத்தாதே, நீங்களும் கத்துக்கணும். சரிங்க சார். முக்கியமா சாமந்தி நீதான். இங்க பாருமா, நாளையில இருந்து நீ ஸ்பெஷலா பண்ணணும். நாளைக்கு என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடணும். அதுவும் நைட்டு. வரலன்னு வையே, கல்யாணம் நடக்காது. இன்னைக்கு உங்க எல்லாரோட என்ட்ரியும் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு பாக்கலாம். எதுக்காக மூஞ்சி இப்படி உம்முன்னு வச்சு நின்னுட்டு இருக்கீங்க? ஒழுங்கா வாய் திறந்து பேசுங்க. That's good. வாடா போலாம். என்னடா? ஜஸ்ட் ஏதோ ஒன்னு மிஸ் பண்ணிட்டேன்டா. ஒரு நிமிஷம் இரு. ஃபைனல் டச்சா
எல்லாரும் ரெடியா? ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணாதடா. பால்ராஜ் நம்ம அண்ணனை கொண்டு பெரிய தப்பு பண்ணிட்டான்டா. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. வந்துகிட்டு இருக்கான், வந்ததும் கதையை முடிச்சிடலாம். ராஜாவுக்கு ராஜா நான், எனக்கு மந்திரியே யாரும். இவன் யாரா பைத்தியம்? அடுத்தவனே கெடுத்ததில்ல, கெடுத்தவனே. பால்ராஜ் நினைச்சா இவன் வர்றான். யாருடா இவன்? பார்த்தாலே தெரியல, ஒரு சரியான பைத்தியக்காரன்டா. சேப்பா, பிளானே வேஸ்ட் ஆயிடுச்சு. ச்சே. யாருண்ணா நீங்க? நடு ரோட்ல என்ன பண்றீங்க? எங்களுக்கு வேண்டியது பால்ராஜ். நீ இங்க இருந்து போய்கிட்டே இரு. பால்ராஜன் நிக்க சொல்லிட்டு இப்ப ஏன் போக சொல்றானுங்க? ஆமா, இது பால்ராஜோட வண்டி தானே. இதுல எப்படி நீங்க? டைம் வந்தா யார் வண்டி யார்கிட்ட வேணாலும் வரலாம். இப்ப அது மேட்டர் இல்ல. பால்ராஜுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? அது உனக்கு தேவையில்லாத, கிளம்பு போ. எனக்கு அவனுக்கும் ஏகப்பட்ட பர்சனல் இருக்கு. உங்களுக்கு என்ன பர்சனல்? பர்சனல் தான். உனக்கு என்ன இப்போ? கிளம்பு கிளம்பு. அவனுக்கு ஒண்ணு கொடுக்க வேண்டியது இருக்கு. என்ன குடுக்கணுமா? நீ கிடையாதுப்பா, நீ கிளம்புப்பா. இங்க பாருங்க, எனக்கு தெரியாம நிறைய நடக்குது. பால்ராஜ் நானுங்களாம் எதுவும் இல்ல. அவனுக்கு கொடுக்க வேண்டியதை என்கிட்ட கொடுங்க. இவன் என்னடா? கொடுங்க கொடுங்கண்ணா. அவன் பண்றதுக்கு உனக்கு அதை கொடுக்கணும். கிளம்புடா. உங்களுக்கு எதுவும் தெரியாது. அவன் என் கிட்ட இருந்து நிறைய ஏமாத்தி இருக்கான். உங்களுக்கு தெரியாதுண்ணே. அவன் இன்னைக்கு இப்படி இருக்க நான் தான் காரணம். நான் சொல்லாம அவன் எதுவும் செய்ய மாட்டானே. கொடுங்க. அப்படின்னா அன்னைக்கு எங்களை காட்டுல அடிக்க சொன்னது? ஐயோ, அது நான் சொல்லிதான் அடிச்சான். கொடுங்கண்ணே. அப்போ அன்னைக்கு கஜினி என்ன அடிக்க சொன்னது கூட? ஐயோ கடவுளே, அது கூட நான் சொல்லிதான் செஞ்சா. நான் தான் கொடுங்கண்ணே. நீதானா? நான் தான். ஒத்துக்கிறேன். அவன் என்ன கேட்டுதான் செய்வான். எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துருங்க. அவனுக்கு நான் தானே குரு. எனக்கு கொடுங்க. ரெடியா? தொலைச்சு போடுவோம். பால்ராஜ் குடுக்கறேன்னு சொன்னது இதுதானா? ஆமா, இது அவனுக்கு குடுக்கறேன்னு சொன்னீங்க. ஆமா. யோ நிலியா, எனக்கு குடுக்கறேன்னு சொன்னது யாவது கொடுங்க. இவ்வளவு நேரம் உனக்கு தானடா கொடுத்தோம், பத்தலையா? இதெல்லாம் எனக்கா? இது குடுக்கறது இல்லடா, உயிரை எடுக்கிறதுடா. புது வண்டி வேற. எவ்வளவு நேரம் ஆச்சு, எங்க போனானே தெரியலையே. அப்பாடா, வந்துட்டான். டேய் டேய் நில்றா நில்றா. என்னடா அடிபட்டிருக்கு? என் வண்டிக்கு எதுவும் ஆகல? நல்ல வேளை வண்டிக்கு எதுவும் ஆகல. டேய், ஆமா ஏதோ வாங்கணும்னு போனியே, வாங்கிட்டியாடா? ஏன், உனக்கும் வேணுமா? ஃப்ரெண்டா கேட்க கூடாது, கொடுத்தா வாங்கிப்பேன். அந்த பக்கம் திரும்ப தரேன். என்னடா சர்ப்ரைஸா? ஆமாடா. சரிடா. கண்ண முடியிட்டியா? இப்ப தரம் பாரு. சர்ப்ரைஸ் குடுக்கறேன்னு அடிக்கிறியாடா? இதாண்டா கொடுத்தாடுங்க. அப்படியா? டேய் ஏண்டா, இவ்வளவு நாள் என் பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு நாளாவது உனக்கு சின்ன டேமேஜ் வந்திருக்கா? நான் ஏதோ ஆசைப்பட்டு உன் பேரை ஒரு தடவை தான் சொன்னேன். என் பாடி மொத்தம் கேரேஜுக்கு போயிருச்சு. என்னாச்சுடா? அந்த திருடனுங்க தான் சரியா கொடுத்தானுங்க. டேய் ராமசாமி, டேய் எனக்காக அடியே வாங்கிட்டு வந்திருக்கியாடா? டேய் உன் கடனை எப்படா தீப்ப? நம்பிடா ராமசாமி. சாமந்திய செட் பண்ணி கொடுத்துட்டு ரெண்டுத்தையும் தீத்துக்கோ. ஓடா, நான் ஒன்னும் அப்படி பட்டவன் இல்ல. அப்படியா? அப்படின்னா சரி. போ போடா, போ போ போடா. நீ என்ன எனக்கு செட் பண்ணி கொடுக்கறது? நானே செட் பண்ணிக்கிறேன்டா. வா வா, போய் உக்கார். ரப்பர் பொம்மை மாதிரி எவ்வளவு அழகா இருக்கா. இன்னைக்கு இருக்குடா. நம்ம சென்ட் வாசனையில அந்த நாட்டுக்கோழி வாங்கிடணும். சாமந்தி, சாமந்தி, டேய் இவ எங்க போயிட்டா? இங்க தானே இருந்தா. வெளியே யார் தட்டுறா? தாப்பாலம் போட்டு தானே இருக்கு. இவ எங்க போனா? நீ நீ எப்படி வெளியே போன? என்ன சார், என்ன வெளியில விட்டுட்டு நீங்க மட்டும் உள்ள போயிட்டீங்க? யாரு, நானா? தாப்பால் போட்டுட்டு உள்ள உட்கார சொன்ன. வெளியே எப்படி போனா? நானா வெளியே விட்டேன்? சரி விடு. வா உள்ள வா வா வா. உட்காரு உட்காரு உட்காரு. சரி எந்திரி, உள்ள போ. ஓ ஓடி உள்ள. அங்க உட்காரு.
இதான் கெஸ்ட் ஹவுஸ். இதுக்கு முன்னாடி இப்படி பாத்திருக்கியா? இதெல்லாம் எப்படி இருக்குன்னு போய் உங்க ஆளுங்கிட்ட சொல்லு. எப்ப பார்த்தாலும் காடு வீடுன்னு இருக்க கூடாதுன்னு சொல்லி வை. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரணும், என்ஜாய் பண்ணணும். உட்காரி. இது என்ன இவ மறுபடியும் போயிட்டு இருக்கறா? ஏய் சாமந்தி, சாமந்தி எங்க இருக்க? ஏய், தாப்பால் போட்டு வர்றதுக்குள்ள எங்க போனா இவ? பாத்ரூம் போயிருப்பாளோ? குளிச்சுக்கிட்டு இருக்கியா? எனக்காக ஃப்ரெஷ் ஆகுற? நீ ஒரு முட்டாள்ரா. முடிச்சிட்டா முடிச்சிட்டா. இந்த டைம்ல யாரு? போலீஸ் வந்துருச்சா? போய் பாப்போம். நீ எப்படி வெளிய போன? பாத்ரூம்ல தானே இருந்த? அட என்ன சார், திரும்பவும் என்ன வெளியில விட்டுட்டு போயிட்டீங்க? நான் விட்டுட்டு போனா? ஏய் வாய் மூடு. பெட் மேல உட்கார வச்சேன், அப்புறம் வந்து இச்சிக்கின்னு டான்ஸ் ஆடினேன், தாப்பாலும் போட்டேன். என்ன மாயம் இது புரியலையே. என்னடா தலை பிச்சுக்குதா? சரி இருக்கட்டும், நீ இங்கே இரு. இங்கேயே இருக்கணும். இல்ல பாத்ரூம்லயும் இல்ல, இங்கேயும் இல்ல, பாத்ரூம்லயும் இல்ல, வெளியே தான் இருக்கா. நாம தான் குழம்பிட்டோம் போல. ஏன் கதவு திறக்க மாட்டேங்குது? ஏய் கதவை தர. ஏய் சாமந்தி, ஏய் கதவை தர. ஏய் சாமந்தி, கதவை தர. பூட்டிட்டு போயிட்டாலே, என்னை ஏமாத்திட்டு தப்பிச்சு போயிட்டியா உன்ன? ஏண்டி சாமந்தி, என்னையே நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏமாத்தலாம்னு பாக்குறீங்களா? உங்க ஒவ்வொருத்தருக்கும் சேர்த்து நாளைக்கு